வருஷம் போய்க்கலாம் சாமி. பிக் பாஸ் தானே, அடுத்த வருஷம் போய்க்கலாம்டா தங்கமே, அடுத்த வருஷம் போய்க்கலாம். நேற்று இந்த பிப்பு பாஸ் பார்த்தேன். இந்த மனுஷன் கண்ணீர் விட்டு அழுகுதாரு. எனக்கே அப்படியே அழுவ வர மாதிரி இருக்கு. நீ எல்லாம் ஒரு ஆளு ஏன் லூசு பயலே. வெளியே ஊர் ஊரா சித்திக்கிட்டு பேசிக்கிட்டு சின்ன பிள்ளைத்தனமா அலைஞ்சாரு. அவரை கொண்டு உள்ள கொண்டு வச்சுக்கிட்டு இன்னைக்கு கண்ணீர் விட வைக்கிய. இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம், ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். நான் கூட இருக்க இந்த அக்கா தங்கச்சிலாம் ஒன்று சொல்லுது கேளுங்க. அவர்லாம் குழந்தை மாதிரி மனசே தாங்க மாட்டேங்குது. அப்படியே அரவணைச்சு பார்த்துக்கிடுங்க. திரும்ப அழ வைக்காதீங்க அவரை. நான் சொல்லுதேன் மாட்டேன். நான் சோத்துல உப்பு போட்டு திங்காம இருக்கேனா? எனக்கு ரோசமான எதுவுமே இருக்காதா? நான் சொல்லுவேனா சொல்ல மாட்டேனா? ஏல நான் ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன்ல. ஒரு பாப்பா காதலிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்னுட்டு ரெயிலுக்கு பிடிச்சி தள்ளி விட்டுட்டானா. வா வா மச்சான், வா மச்சான். எப்படி இருக்க மச்சான்? நல்லா இருக்கியா மச்சான்? இன்னைக்கு அதை அப்பா செத்து போயிட்டாரான் நெஞ்சு வலியில். இல்லை ஒன்று லவ் பண்ண முடியேன்னு சொல்லிட்டுனா நீ வேற பிளேட்டை போக வேண்டியதான்ல. நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவ? முடியல, என்னால முடியல, சத்தியமா தாங்கிக்க முடியல என்னால. அந்த குடும்பத்தையே அழிச்சிட்டீல. நீ அந்த குடும்பத்துக்கு யாரில் இருக்கா? நீ 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 உங்க அப்பா அம்மா வந்து அந்த பிள்ளைய அந்த குடும்பத்தை கொடுக்க போறாங்களா? பஞ்ச பரதேசிகளா நீங்க ஏன்டா என்ன உசுர எடுக்கிறீங்களா? நீ இன்னைக்கு உள்ள போயிட்டு சேலுக்குள்ள போயிட்டு வெளியே வந்து நீ இருப்ப. இன்னைக்கு உன் வாழ்க்கையும் போய் அந்த பிள்ளை குடும்பத்தையும் அழிச்சிட்டீல. கேடு கட்டவனை அழிஞ்சு போவ, நாசமா போ. உன்னையெல்லாம் நான் என்னத்தை வச்சு நான் உன்னை கிழிக்கிறதுன்னு எனக்கு தெரியலடா. இல்லை உங்களை லவ் பண்ணலாம் இங்கே வேற பிள்ளைகிட்ட போங்கல. அவங்களுக்கு அப்படியே நண்டு கொளுத்தா வளையல இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நண்டு நல்லா சாப்பிட்டு கொளுத்து போய் அலையுது போற. அதனாலதான் வளையல பிள்ளைகிட்ட போய் லவ் சொல்லி அழுங்கல. உனக்கு எங்க இருக்கு அங்க போங்கல. ஏமலா அந்த மாண்டேன்னு சொல்ற பிள்ளைய ஏமலா வற்புறுத்திய. ஒரு பாப்பா போயிட்டாளே, எனக்கே வருத்தமா இருக்கு. அவ்வளோ கடுப்பாகுது தம்பி. சின்ன பசங்க எல்லாம் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். ஆனா கெட்டு சீரழிச்சு கிடக்குறீங்க நீங்க.